ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பெயரால் இனிய வாழ்த்துக்களும் அன்பான ஜெபங்களும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கொலோசியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 3வது அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்று பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மக்கள்கிட்ட உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள், மனிதர்கள் பேசுவதை குறித்து கவலைப்படுகிறார்கள். அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்களோ என்றுதான் வாழ்கிறார்கள். 4 பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படி அதை நினைத்துதான் மிகுந்த கவலைப்படுகிறவர்களாக வாழ்கிறார்கள். ஆக உலக மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், உலக மக்களுடைய பாராட்டுகளுக்காக வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் நம்மை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் புகழ வேண்டும் என்றுதான் மனிதன் நினைக்கிறானே ஒழிய அதற்காக அவன் எதையும் செய்ய தயங்குவதில்லை. நீங்களாம் பாருங்க, நம்மளை 4 பேர் பாராட்டணும்னா நம்ம என்ன வேணாலும் செய்கிறோம். மக்களுடைய புகழ்ச்சிக்காக நம்ம என்ன வேணாலும் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும், நம்ம பிழைக்க முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஊரோட ஒத்து வாழ்ந்தாதான் வாழ முடியும், ஊரோட ஒத்து வாழ்ந்தாதான் வாழ முடியும். இல்லைன்னா ஊரை பகைச்சிக்கிட்டோம்னா, உலகத்தை பகைச்சிக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் நாம் எல்லோரும் உலகோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகோடு நட்பு கொண்டிருக்கிறோம். பவுலடியார் சொல்லுவார், உலகோடு நட்பு கொள்கிறவர்கள் கடவுளை பகைக்கிறவர்கள் ஆவார்கள். ஆக இன்னைக்கு நம்ம உலகத்தை நேசிக்கிறோம், கடவுளை எதிர்க்கிறோம். இன்னைக்கு கடவுள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. கடவுள் சொல்றபடி வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல நமக்கு எல்லாரும் எதிரிகளாக தான் இருப்பாங்க. ஆக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசுசாமி பிறக்கும் போதே சிமியோன் சொல்லுகிறார், இவர் பலருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பார், என்றும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப நாம இந்த உலகத்தால் எதிர்க்கப்பட்டாதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த உலகம் நீதி நேர்மை உண்மையெல்லாம் ஏத்துக்காது. இந்த உலகம் போலி புகழ்ச்சியும் போலி பாராட்டுதலையும் வெளிவேஷத்தை தான் இந்த உலகம் நம்பும். முன்னாடி மட்டும் நல்லா இருக்கிறவங்கள நம்பும், பின்னாடி என்ன பேசுறாங்களோ அதை பற்றியெல்லாம் இந்த உலகம் பெருசாக எடுத்துக்காது. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு சொல்லி கொடுப்பது தான், நான் சொல்கிறத செய்யும்போது உங்களை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படாதீங்க. நான் சொல்கிறத செய்யறதுனால உங்களுக்கு வறுமை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக நீங்கள் சந்தோஷப்படுங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமே என்று சந்தோஷப்படுங்க. கடவுளுக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்குறோமே அப்படின்னு மகிழ்ச்சி அடைங்க. இயேசுசாமியை பார்த்து தந்தையாம் கடவுள் சொல்றாரு இல்லையா, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை. கடவுள் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டுமே ஒழிய கடவுளிடமிருந்து பாராட்டு பெற வேண்டுமே அன்றி மனிதரிடத்தில் அல்ல. கடவுளிடத்தில் தான் நாம் புகழ்ச்சியை பெற வேண்டுமே அன்றி மனிதரிடத்தில் அல்ல. மாதா, சோசியப்பர், அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுளிடமிருந்து புகழ்ச்சியும் பாராட்டையும் பெற்றவர்கள். ஆக நாம் அவர்களைப் போல வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உணர்வோம், மனம் மாறுவோம், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்போம், ஆண்டவர் மகிழ்கிறபடி நாம் வாழுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.